உரைநடைங்கிறது துவங்குது, போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரே கருத்தை அவர் பல வரிகளில் பல வார்த்தைகளில் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் இதை என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? நாம இப்போ இந்த மனித உடம்பில் உயிரோடு நடமாடி கொண்டிருக்கிறோம், சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம், எழுதி கொண்டிருக்கிறோம், சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உடம்புக்குள்ள நம்மோட உயிர் வராம வேற ஏதாவது உடம்புக்குள்ள போயிருந்தா, ஒரு ஈயோட உடம்பு, எறும்போட உடம்பு, கிளியோட உடம்பு, காக்கையோட உடம்பு, நாய்க்குட்டியோட உடம்பு, இப்படி எதுக்குள்ளேயாவது நம்ம உயிர் போயிருந்தா நாம இதையெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. அதைத்தான் வள்ளல் பிரான் கேட்கிறார். அதை தவிர பிண்ட உற்பத்தி விளக்கம் அப்படின்னு சொல்றாரு இந்த பகுதியை. பிண்டம் அப்படின்னா நாம கூட இந்த உடம்பை எடுப்பதற்கு முன்னால் நம்முடைய உயிர் ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கும். அது அந்த உயிர் துளி அம்மாவோட கருவறையில பிண்டமாதான் முதல்ல உருவாகுது. பிண்டம்னா அதுக்கு உருவம் கிடையாது, மூக்கு கிடையாது, கண்ணு கிடையாது, காது கிடையாது, தலைங்கிறது ஒரு ஷேப் கிடையாது, கை கிடையாது, கால் கிடையாது, விரல் கிடையாது, இப்படி எதுவும் இல்லாமல் ஒரு சோற்று பிண்டம். சாதத்தை பிசைஞ்சு ஒரு உருண்டை உருட்டி வச்சா எப்படி இருக்கும், அதைத்தான் சோற்று பிண்டம் சொல்லுவோம். அப்படியான ஒரு பிண்டமாகத்தான் நாம் பிறந்தோம் அப்படிங்கிற உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதைத்தான் நம்ம சொன்னோம், கைனகாலஜிஸ்ட் மாதிரி அந்த மகப்பேறு மருத்துவர் எப்படி நம்முடைய வயிற்றுக்குள் பிறக்கின்ற அந்த கருவை காப்பாற்றி வளர்த்தெடுத்து கொடுக்கிறாரோ, அதுபோல் நம்முடைய பிறப்பை பற்றிய அந்த பிக்சரை, அந்த ஓவியத்தை இந்த பத்தியில் நம்முடைய வள்ளல் பிரான் கொடுக்கிறார். பயணிக்கலாமா அவர் வார்த்தையில? அறிவென்பது ஓர் சிறிதும் தோற்றாத அஞ்ஞானம் என்னும் பெரிய பாசாந்தகாரத்தில் நெடுங்காலம் சிற்றணு பசுவாகி அருகி கிடந்த அடியேனுக்குள். அந்த பிண்டமா இருக்கிறவன்ல, அந்த உடம்புக்குள் நம்முடைய உயிர்த்துளி, அம்மாவின் உடம்புக்குள், அம்மாவின் கருவறைக்குள் நம்முடைய உயிர்த்துளி விழுந்து நாம் அங்கே இருந்து உருவாகின்ற அந்த நிலைக்கு முன்னாடி, அம்மாவோட வயிற்றுக்குள்ள நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல இருந்திருப்போம்ல, அப்போ நமக்கு இப்போது இருக்கக்கூடிய அறிவு இருந்திருக்குமா? இருந்திருக்காது இல்ல. அப்ப அஞ்ஞானம்ங்கிற அந்த உணர்வோட தான் நான் இருந்தேன் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். எங்க கூட்டிட்டு போறார் பாருங்க. அம்மாவோட வயிற்றுக்குள் கருவறைக்குள் நாம் பயணித்த அந்த 10 மாதங்கள், அதற்கு முன்பாக நாம் உயிர் துளியாக எங்கேயோ இருந்திருப்போம். காற்றா இருந்திருப்போம், கனலா இருந்திருப்போம், நேற்றா இருந்திருப்போம், இந்த மண்ணா இருந்திருப்போம். அப்போ நாம அறிவோட இருந்தோமானா அஞ்ஞானத்தோட தான் இருந்திருப்போம். அப்படியான நிலையில் நான் இருந்த போதுன்னு ஆரம்பிக்கிறார் வள்ளல் பிரான். வள்ளல் பிரானே அஞ்ஞானத்தோடு இருந்தார்னா நாமெல்லாம் எப்படி இருந்திருக்க முடியும் இல்ல? சரி, அந்த நிலையிலிருந்து எங்க வந்தாருன்னு சொல்றாரு பாருங்க. நெடுங்காலம் சிற்றணு பசுவாகி அருகி கிடந்த அடியேனுக்குள் உள்ளொளியாகி இருந்து அப்பாசாந்த காரத்தினின்றும் எடுத்து அந்த வெறும் பிண்டமாக இருந்த அடியேனுக்குள் உள்ளொளியாகி இருந்து அந்த அஞ்ஞானத்திலிருந்து எடுத்து ஒரு சின்ன துளி, ஒரு சின்ன முள்முனை அளவு, ஊசி முனை அளவுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது. அந்த வெளிச்சத்தின் மூலமாகத்தான் என்னை நானே அஞ்ஞானத்திலிருந்து மீட்டெடுத்து கொண்டேன். அப்படி இருக்கக்கூடிய அளவுக்கு என்னை மனித உடம்பின் நிலை, அஞ்ஞானத்தோடு இருந்த நிலை, அது ஒரு துவக்கம். அப்புறம் அம்மாவின் கருவறைக்குள் வந்து விழுந்த அந்த பிண்டமாகிய அந்த பயணம். அடுத்தது அந்த பிண்டத்துக்குள் ஏதோ ஒரு துளி அளவு வெளிச்சத்தை, ஞானத்தை கொடுத்த அந்த பயணம். இந்த நிலையிலேயே 3 பயணம் ஆயிடுச்சு பாருங்க. நம்மளோட உணர்வு இல்லாமல், நம்மளோட அனுமதி இல்லாமல், நமக்கு தெரியாமலே நாம 3 விதமான பயணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மோட பிறப்புல எவ்வளவு வல்லமை வாய்ந்தது இல்ல இந்த பிறப்புங்கிறது. சரி, அந்த நிலைக்கு வந்தாச்சு, ஒளி வெள்ளத்துக்கு வந்தாச்சு. அடுத்தது எந்த நிலைன்னு சொல்றார்? எல்லா பிறப்புடம்புகளிலும் உயர்வுடைத்தாகிய ஆறறிவுள்ள இம்மனித பிறப்புடம்பில். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா பிறப்பிலும் மிக உயர்வானது எது என்றால் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஔவை பிராட்டி சொல்றாங்க. அப்ப இந்த மானிடராய் பிறத்தல் அரிது எதனால சொல்றோம்? அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, சிந்திக்க கூடிய அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அதனால் நாம் சிறப்பானவர்கள்னு சொல்றோம். ஆனால் அந்த பகுத்தறிவை தொலைப்பதுதான் ஆன்மீகம், அதை தொலைப்பதுதான் இறை தேடல்னு அந்த பக்கத்துல இருப்பவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சித்தர்கள் என்ன சொல்றாங்க? பகுத்தறிவோடு இரு,
அதுதான் ஆன்மீகம் என்று சொல்லி தருகிறார்கள். அதனால இந்த மனித பிறப்புடம்பு நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லா பிறவிலையும் சிறந்த மனித பிறப்புடம்பு. நான் ஈயா பறக்கல, எறும்பா பறக்கல, கொசுவா பறக்கல, சிலந்தியா பறக்கல, நாய்க்குட்டியா பிறக்கல, பூனைக்குட்டியா பிறக்கல, மாட்டு கன்றாக பிறக்கவில்லை, நரியாகவும் பிறக்கவில்லை, புலியாகவும் பிறக்கவில்லை, சிங்கமாகவும் பிறக்கவில்லை. மனித தன்மையோடு மனித உடம்பெடுத்து வந்திருக்கிறோம் என்றால் மனித உடம்பு மட்டும் இருந்தா போதுமா? அதுதான் ஒரு கேள்வி வள்ளல் பிரான் கேட்கிறார். மனிதன் என்றாலே மனிதம். ஆனால் அந்த மனிதத்தை தொலைத்து மனித உடம்போடு அலைந்து கொண்டிருக்கிறோமேங்கிற வருத்தத்தை தான் வள்ளல் பிரான் பதிவு செய்கிறார். சரி, இந்த பிறப்பெடுத்தாச்சு, வேற எப்படி கொண்டு போய் நிறைவு செய்யறார் பாருங்க. என்னை விடுத்து சிறிது அறிவு விளங்க செய்த தேவரீர் அது திருவருட் பெருங்கருணை திறத்தை எங்கனம் அறிவேன், எவ்வாறு கருதுவேன், என்னென்று சொல்வேன். இந்த ஒரு பிறப்பை கொடுத்து சிந்திக்க கூடிய அறிவையும் கொடுத்து இவ்வளவு சிறப்பாக நம்மை உருவாக்கி இருக்கின்ற அந்த பகுத்தறிவுதான் தெய்வம் என்ற நிலைக்கு வந்து நிற்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். வள்ளல் பிரான் மட்டுமல்ல, எல்லா சித்தர்களும். சித்தம் என்றாலே அறிவு என்பதுதான் அர்த்தம். அப்போ சித்தம் தெளிவானவர்கள் சித்தர்கள். அப்ப சித்தம் தெளிவாக இல்லாமல், பகுத்தறிவு இல்லாமல், சிந்திக்கக்கூடிய அறிவு இல்லாமல் இருக்கக்கூடிய மனித உருவங்கள் எல்லாம் சிந்தனை அற்றவை, அறிவு அற்றவை. சிந்தனை என்கின்ற அந்த மிகப்பெரிய ஆயுதம், பலம், கவசம் ஏதும் இல்லாதவர்கள், வெறும் உடம்பு மட்டும்தான் மனித பிறவியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்றாருன்னா, இந்த ஒரு சின்ன பத்திக்குள்ள நம்மை பற்றிய பெருமையை நாம் விளங்க சொல்கிறார் வள்ளல் பிரான். மனிதருக்கே உண்டான பகுத்தறிவை நம்முடைய அடையாளமாக உயர்த்தி பிடிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.